நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு. இதுக்கு முதல் நாள் இரவே கணிக்காணுதலுக்கான தட்டில் என்னென்ன வைக்கணுன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பழங்களில் மா, பலா, வாழை இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் என்னென்ன பழங்கள் எனக்கு கிடைச்சதோ அந்த பழங்களை வச்சு நான் பண்ணுறேன். பழங்கள் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, இனிய வாழ்வையும் செழிப்பையும் சொல்றதுக்காக பழங்கள் இங்கே வைக்கிறோம். இன்னைக்கு நான் மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள், அப்புறம் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். எலுமிச்சம்பழம் எதுக்காக வச்சிருக்கேன்னா, கண் திருஷ்டியை போக்குறதுக்காக வைக்கிறோம். இருக்கோ இல்லையோ இந்த எலுமிச்சம்பழம் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் வெற்றிலைப்பாக்கு. வெற்றிலைப்பாக்கு எதுக்காக வைக்கிறோம்னா, இது நம்ம பாரம்பரியத்தை குறிக்கும். அதுக்காக வெற்றிலைப்பாக்கு வச்சுக்கிறோம். பணம், நாணயங்கள், நகைகள். இந்த பணம், நாணயங்கள், நகைகள் எதுக்காக வைக்கிறோம்னா, நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் நிலைச்சிருக்கணும், நிதி நிலைச்சிருக்கணும், வளமும் செல்வமும் செழிப்பும் எல்லாம் நிலைச்சிருக்கணுன்றதுக்காக நம்ம வைக்கிறோம். அடுத்தது மலர்கள். இந்த மலர்கள் இந்த மலர்கள் எதுக்கு வைக்கிறோம்னா, அழகும் அமைதியும் தரதுக்காக மலர்கள் வைக்கிறோம். புனிதமான சக்தி நம்ம வாழ்வில் பொங்கி வரணும் அப்படின்றதுக்காக மலர்கள் வைக்கிறோம். அப்புறம் கடைசியா கண்ணாடி. இதில் இருக்கிற அத்தனை செல்வ செழிப்புகளோட இருக்கிற பொருட்களோட சேர்த்து நம்மளையும் நம்ம கண்ணாடியில பார்க்கறதுனால நமக்கு அமைய போகும் வருடமும் நல்ல நல்ல ஆண்டாக அமையும் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை தான் இந்த கண்ணாடி. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா சித்திரைக்கனி தயாராயிடுச்சு. இது போலவே உங்க வாழ்க்கையிலையும் இனிமையும் வளமையும் நிறையட்டும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.